கொஞ்சம் திரும்பி சொல்லிடுறீங்களா ஆ என்னென்ன புக்குன்னு? சொல்றேன் மேம். ஹிட்லரின் வதை முகாம்கள், அதுக்கப்புறம் அகதிகள், அப்புறம் குஜராத் இந்துத்துவம் மோடி, சேகுவேரா புரட்சியாளரானது எப்படி. இந்த புக் சேகுவேராவோட மோட்டார் சைக்கிள் டைரிஸும், அவர் அந்த புரட்சியாளர் ஆகி அந்த போறதுக்கு முந்தின அவருடைய வாழ்க்கை. சோ அப்ப அந்த புரட்சிக்கான சூழல் அவருக்கு புரட்சியாளர் ஆகிறதுக்கான சூழல் அவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அசோகர் அசோகர் நம்ம பார்த்தோம். அப்புறம் தேவதைகள் சூனியக்காரிகள் பெண்கள். இந்த புக் நம்ம ரெண்டு ஸ்பேஸ்லயும் இங்க முச்சந்து மன்றலையும் வச்சிருக்கோம், பரியன் பனல் பற்றியும் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஹிட்லரின் மதை முகாம்கள் குட்டிச்சோர்லயும் வாசிச்சிருக்கோம், பரியன் பனல் பற்றிலையும் வாசிச்சிருக்கோம். அப்புறம் இந்திய பிரிவினை, ஹிட்லர், இது ரெண்டும் குட்டிச்சோர்ல மட்டும் வாசிச்சிருக்கோம். அப்புறம் சேகுவேரா வேண்டும் விடுதலை, வரலாறு எனும் கற்பனை, இது நம்ம மறுபடியும் பரியன் பனல் பற்றில இப்ப லாஸ்டா வாசிச்ச ரெண்டு புக்ஸ். அண்ணா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய புக் ரீடிங் கிளப்ஸ் குட்டிச்சுவரு, பரியன் பனுவல் பற்றை மற்றும் முத்தந்து மன்றம் சார்பாக உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. ஸோ மருதனா பத்தி நான் ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவங்க மருதனா பாத்தீங்க அப்படின்னா எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு அவங்க ஸ்டார்டிங்ல ஆங்கிலத்துல தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எழுத்து முழுக்க ஆங்கிலத்துல தான் எழுதிட்டு இருந்தாங்க. 2003 2004 வாக்குல கல்கி பத்திரிகையோட துணை பத்திரிகைகள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நியூ ஹரைசான் மீடியா அப்படிங்கிற அந்த நிறுவனம், அதுல இருந்து கிழக்கு பதிப்பகம் அப்படிங்கக்கூடிய இந்த கிழக்கு இதை உருவாக்குறாங்க, பதிப்பகத்தை உருவாக்குறாங்க. அதுல துணை ஆசிரியரா எழுத்தாளரா அவங்க சேர்றாங்க. ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேல 15-20 ஆண்டுகள் கிட்ட அவங்க கிழக்கு பதிப்பகத்துல தான் பணியாற்றிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு துணை ஆசிரியரா எடிட்டர் இன் சீஃப் ஆனது அப்படின்னா அது மருதன் அவர்கள் தான். தொடர்ச்சியா ஆனந்த விகடன், குமுதம், தினமலர், கல்கி, தினமணி, அப்புறம் தமிழ் ஹிந்துல வர மாயா பஜார், இந்த மாதிரியான பல்வேறு வார இதழ்கள் மற்றும் நாளிதழ்கள்ல தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய எழுத்து பொதுவா அரசியல், அப்புறம் வரலாறு இது சார்ந்ததா தான் இருக்கும். வரலாறு உலக வரலாறு, இந்திய வரலாறு, உலக அரசியல், இந்திய அரசியல், இது சார்ந்தும் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கறது சார்ந்தும் தான் அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்கும். பெண்ணியம் குறித்தும் நிறைய எழுதியிருக்கிறாங்க, பெண்ணியம் சார்ந்த புத்தகங்களும் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதுவும் வரலாறையும் பெண்ணியம் சார்ந்த பார்வையில, வரலாற்று புத்தகத்திலையும் பெண்ணியம் சார்ந்த பார்வைகளையும் எழுதியிருக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த எழுத்து உலகத்துல நான் ஃபிக்ஷன் சைட்ல, தமிழ் எழுத்து உலகத்துல நான் ஃபிக்ஷன் சைட்ல தொடர்ச்சியா பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க. இந்த தொடர்ச்சியான செயல்பாடுகள் முழுக்க எழுத்துலயே போக்கஸ்டா, அது சார்ந்த பயணங்கள், அது சார்ந்த ஆய்வுகள் அப்படிங்கிற இதுலயே எழுத்து வட்டத்துக்குள்ளேயே போக்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் மருதனா. நிறைய அவங்களோட பேஸ்புக் இல்ல இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. எந்த புத்தகம் அடுத்து வாசிக்கலாம், என்ன புத்தகம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறது அவங்க தொடர்ச்சியா போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா எழுத்துலகம் சார்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு நபர் மருதனா. அவங்க கூட கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் நிறைய வாட்டி அண்ணா கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தேன். ஆனா அவங்களுடைய வேலைகள், கொஞ்சம் சின்ன சின்ன தயக்கங்கள் இதெல்லாம் இருந்ததுனால நான் வர்றேன், கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ஃபைனலி அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லார் சார்பாகவும் அவங்கள வரவேற்பதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகம் நான் சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம தோழர்களோட கேள்விகளுக்கு போகலாம், இல்ல வாதத்துக்கு போகலாம். வணக்கம், நன்றி. நான் மன்னிப்பும் கேட்டுக்கணும், ஏன்னா ரொம்ப நாளா நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் நெஞ்சு பேசலாம்னு சொல்லிட்டு. ஸோ டிராவல் அப்புறமா ப்ரீ கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு உங்களோட இணைஞ்சு பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. மற்றபடி நீங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் தவிர வேற எதுவும் புதுசா ஆட் பண்றது எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தரவா கவர் பண்ணிட்டீங்க ஃபுல்லாவே. அதுல நான் டிஸ்பியூட் பண்ணணும்னா நீங்க சொன்ன அப்ஜெக்டிவ்ஸ் தான் நான் மாத்தி சொல்ல வேண்டியது இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. ஸோ நம்ம டைரக்டா டிஸ்கஷன் போயிடலாம் நினைக்கிறேன். நன்றி அண்ணா. சோ மருதன் அவர்களுடைய 10 புத்தகங்கள் நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம ஸ்பேசஸ்ல நம்ம வாசிச்சிருக்கோம். நான் அந்த 10 புத்தகங்களோட பட்டியல் மறுபடியும் இப்போ புதிதாக இணைந்திருக்க தோழர்களுக்காக மறுபடியும் ஒரு முறை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஹிட்லரின் வதை முகாம்கள், அகதிகள், குஜராத் இந்துத்துவம் மோடி, அதுக்கப்புறம் டக்குன்னு மறந்து போச்சு,
அதுக்கப்புறம் வந்து சேகுவேரா புரட்சியாளரானது எப்படி, அசோகர், தேவதைகள் சூனியக்காரிகள் பெண்கள், இந்திய பிரிவினை, ஹிட்லர், சேகுவேரா வேண்டும் விடுதலை, வரலாறு எனும் கற்பனை. சோ இந்த 10 புத்தகங்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம். சோ இந்த புத்தகங்கள் வாசிப்பு கேட்ட தோழர்கள் புத்தகம் சார்ந்து உள்ள கருத்துகள் அல்லது புத்தகத்தை சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அல்லது விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும் முன்வைக்கலாம். அல்லது மருதன் அவர்களுடைய அழைப்பு அல்லது மருதன் அவர்களுடைய வேறு புத்தகங்கள் நீங்க எதையாவது வாசிச்சிருந்தீங்க, அதுல உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்க இந்த ஓப்பன் ஃபாரம்ல அவங்களோட இன்டராக்ட் பண்ணலாம். சோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தோழர்கள் ஒருத்தரா போயிடலாம் ஸ்பீக்கர்ஸ்ல. காளி மேம், நீங்க கேட்டுறீங்களா? வணக்கம் தோழர். வணக்கம். நான் காளி. முச்சந்த மன்றத்துல உங்களுடைய தேவதைகள் சூனியக்காரிகள் பெண்கள் புத்தகம் வாசிச்சிருக்கோம். அண்ட் எங்களுடைய வாசிப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம்னு சொல்லலாம். நிறைய டிஸ்கஷனையும் பேரலான இணையான நிறைய சிந்தனைகளையும் நிறைய குவித்த புத்தகம் அது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி அந்த ஒரு புத்தகத்துக்கு. நீங்க தொடர்ச்சியா எழுத்துக்கான ரொம்ப இதான கேள்விதான் கேட்க, ரொம்ப குழந்தைத்தனமான கேள்வியா இருக்கலாம். பட் எழுத்துக்கான ஒரு நேரம் நீங்க எப்படி உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க? அது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். அந்த டைம் இருக்கலாம், பட் அதுக்கான மனநிலை, சோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கலாம், நேரம் கிடைக்காது. சோ இந்த மாதிரியான இதுல வந்து புதிய எழுத்தாளர்களுக்கோ இந்த எழுத்து உலகை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கோ ஏதாவது சொல்ல முடிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, நன்றி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மனநிலைன்னு தனியா சொல்ல முடியுமான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆர்வம் வந்து வாசிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னா, நான் இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் ஐ எம் ரீடர். அதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஸோ புக்ஸ் மேல வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஸ்கூல் டைம்ல இருந்து ஒரு 8th 9th, எனக்கு தெரிஞ்ச ஒரு 8th 9thல இருந்து வாசிப்புல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஸோ நல்ல புக்ஸா தேடி எடுத்து வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும், அப்புறமா நிறைய துறைகள் சார்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்ப வந்து நான் ஆக்சுவலா முதல்ல என் தம்பியோடைய ஸ்கூல் வந்து இஸ்கஸ் பாரதின்னு ஒரு ஸ்கூல் இருந்தது அவடியில. அங்க வந்து ஒரு சின்ன லைப்ரரி இருந்தது. ஸோ அங்கதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு லைப்ரரினா என்னன்றதை நான் பார்த்தது அங்கதான். அங்க போனப்போ அங்க வந்து அரசியல், பொருளாதாரம், அப்புறமா வரலாறு, இந்த மாதிரி நிறைய துறைகள்ல வந்து புக் வச்சிருந்தாங்க. கம்ப்ளீட்டா அது வந்து மாஸ்கோ பதிப்பக புத்தகங்கள் மட்டும்தான் அங்க இருக்கும். ஏன்னா இஸ்கஸ்ன்றதே வந்து இண்டோ சோவியத் கல்ச்சுரல் யூனியன் சொசைட்டி அப்படின்ற ஒரு இதோட அமைப்பு தான். அதனால அங்க முழுக்க முழுக்க ரஷ்யன் புக்ஸ் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு நான் வந்து என் தம்பியுடைய பேரை சொல்லி அங்க வந்து நான் ஒரு அண்ணன் தான், எனக்கு வந்து நான் புக்ஸ் ஃபாலோ பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டு நான் டெய்லி புக்ஸ் வாங்கிட்டு போவேன். அப்போ வந்து இந்த மிஷா அந்த மாதிரியான குழந்தைகளுக்கான புத்தகங்கள், கொஞ்சம் எலிமெண்டரி லெவல்ல பேசிக் சயின்ஸ், பேசிக் ஹிஸ்டரி இதெல்லாம் சொல்லி கொடுக்குற எளிமையான புத்தகங்கள் மட்டும்தான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது வந்து எல்லாமே வந்து கம்யூனிசம், இடதுசாரி சிந்தனைகள் இதோ ஒட்டி தான் வந்து முழுக்க அங்கே உள்ள புக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சீரியஸா படிக்க ஆரம்பிச்சது, அப்புறமா வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சது வந்து இடதுசாரி சிந்தனைகள் அந்த கண்ணோட்டத்தோட உள்ள புத்தகங்கள் தான். அதான் என்னுடைய பேசிக் அரிச்சுடைன்னா அதுதான். ஸோ அங்கிருந்து தான் நான் வந்து ஆரம்பிச்சு, அதன் பிறகு வந்து அங்க உள்ள நான் படிச்ச புத்தகங்கள்ல எனக்கு எதெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் விரிவான புத்தகங்கள் தேடி போகணும்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வாழ்க்கை வரலாறா இருக்கலாம், இல்லைன்னா அரசியல் வரலாறா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நாட்டை பத்தின ஒரு குறிப்புகளா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு துறைகள்லயும் அங்க இருக்கிற புக்ஸை தவிர்த்து நிறைய படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சதுதான். முழுக்க வந்து புக்கு சார்ந்ததா இருந்ததுனால நம்ம எப்படி புக்ஸை பத்தி தான் படிக்க போறோம், புக்ஸ் தான் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், வீட்டுல பார்த்தாலும் அதான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எழுதுறதுக்கும் புக்ஸ் பத்தி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது. ஸோ அதனால வந்து நான் எனக்கு பிடிச்ச சில புக்ஸை வந்து அறிமுகப்படுத்தலான்னு ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிச்சேன். அதுல வந்து பிஎஸ் நாய்பால் உடைய சில புத்தகங்கள், அப்புறமா வந்து சில நாவல்கள், சில மாடர்ன் ஃபிக்ஷன், இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச புக்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, அப்போ வந்து எப்படின்னா நான் படிச்ச புக்ஸை எல்லாரும் படிச்சிடணும்,
எனக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதை வந்து நான் எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணிடணும். இந்த புக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரசிச்சிருக்கேன். இதை வந்து யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, நான் என்னோட கட்டுரை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த புக் பிடிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒரே அப்ஜெக்டிவ் வைப்பேன். ஸோ அதனால வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் மாதிரி எனக்கு பிடிச்ச எல்லா புக்ஸையும் வந்து வரிசையா ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ திங்க் அப்போ ஆரம்பிச்ச அந்த பழக்கம் தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வகையில. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எழுதுற மனநிலை அப்படின்னா தனியா நான் வந்து பிரிச்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் வந்து படிக்கிற நேரம் தான், எல்லா நேரமும் வந்து எழுதக்கூடிய நேரம் தான். ஸோ என்னுடைய நேரம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 8:30-9 மணிக்கு வரைக்கும் 9 மணிக்கு மேல என்னுடைய அன்றைய பொழுது வந்து முடிவுக்கு வந்துடும், அவ்வளவுதான். ஸோ 9 மணின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கிரீன்விச் மீன் டைம்ல வந்து 12 மணி. ஸோ அது வந்து 8-8:30க்கு மேல என்னால வந்து அதிகமா வந்து எழுத முடியாது. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 மணிக்கு நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. ஹலோ சொல்லுங்க. நான் இப்ப கேக்குது, நடுவுல கேட்கல, மியூட் ஆயிடுச்சு. ஓகே, சாரி, மைக் கொஞ்சம் கீழே வச்சுட்டேன் நினைக்கிறேன். ஸோ நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்குன்னு தனி மனநிலையோ இல்ல தனி நேரமோ எனக்கு தேவைப்படலைங்கிறதுதான் உண்மை. எப்போ படிக்கணுமோ எப்போ எழுதணுமோ நான் இப்போ வந்து எழுத ஆரம்பிச்சிருவேன், படிக்கவும் ஆரம்பிச்சிருவேன். ஸோ தனியா எனக்கு வந்து எந்த விதமான மைண்ட் செட்டும் அதுக்கு தேவைப்படலை இது வரைக்கும். நன்றி நன்றி தோழர். நன்றி 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 காளி மேம், நன்றி மருதன் அண்ணா. சந்தியா தோழர், நீங்க கேட்டுறீங்களா உங்களுடைய கேள்விகள் அந்த கருத்துகள்? ஓகே ஓகே தோழர், கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது தோழர். நான் உங்க எழுத்துக்கள்லாம் நாங்க படிக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நீங்க வந்து இந்த ஆளும் வர்க்கத்துக்கு அந்த பார்வையில பார்க்காம ஹிட்லரின் வதை முகாமா இருந்தாலும் சரி, இந்திய பிரிவினைனாலும் சரி, அதுல மக்களின் பார்வையா அதை கொண்டு போறீங்க. அந்த விஷயத்த அந்த டிராவல் வந்து ஒரு அதுல இருக்க காமன் பீப்புள் டிராவலா தான் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் சொல்லிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற பிரசன்ட் அரசியல்லையும் உலக அரசியலா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் பாலஸ்தீன் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இப்ப இந்தியால நடக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, மக்களின் பார்வையிலிருந்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வைக்க முடியுமா? இதுக்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பதில தான் இதுவும் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே வந்து நான் சொன்ன மாதிரி இடதுசாரி புத்தகங்கள்ல இருந்து தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ எந்த பார்வையில இருந்து ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உருவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல இருந்தே நான் வந்து மேல இருந்து டாப் டவுன் அப்ரோச்ல நான் படிக்க ஆரம்பிக்கல. நான் படிச்சதே வந்து பாட்டம்ல இருந்து மேல போறது. கேக்கல மறுபடியும் கேட்கல அண்ணா. மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க, உங்க நெட்வொர்க்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே ஓகே. சோ நான் வந்து ஆரம்பிச்சதே வந்து பாட்டம்ல இருந்து ஒரு விஷயத்த பாக்கணும்ன்றதுதான். அதனால நான் அப்ப ஆரம்பிச்ச வழக்கம் வந்து இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நான் என்னுடைய பேசிக் விஷயங்கள் வந்து இடதுசாரி பார்வை, மார்க்சிய பார்வை, அப்புறமா அடித்தட்டு மக்களுக்கான பார்வை. ஸோ இதுதான் என்னுடைய ஏபிசியா இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த அப்ரோச்ல இருந்து தான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அது லிட்ரேச்சரா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, இல்ல சோசியாலஜி, எந்த துறையா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரி ரிலேட்டடான எல்லா துறைகளையும் வந்து நான் அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் படிக்கணும்ன்றதுதான் என்னுடைய அப்ரோச். ஸோ அப்ப வந்து எழுத்தும் அதே மாதிரி அதே பாதிப்பு தான் எழுத்துல இருந்தது. அதனால ஒரு விஷயத்தை எங்க இருந்து பார்க்கணும், எந்த ஆங்கிள் இருந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட வாசிப்பு ஒரு காரணம், நான் வாசிச்ச ஆரம்பிச்ச இடம் வந்து ஒரு காரணம். அதுல இருந்து அதே வழியில தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். ஒண்ணு. மூணாவது வந்து பல்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்தியாவுடைய வரலாறை வந்து இந்தியர்கள் எழுதிய இந்தியர்கள் வரலாறு, இந்திய தேசியவாத வரலாறு, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இந்திய வரலாறு பிரிட்டிஷ் ஆங்கிள் இருந்து எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு காலனி நாடு. இந்தியாவோ ஆப்பிரிக்காவோ இல்லை எந்த ஒரு அவங்க கீழே இருந்த எல்லா நாடுகளும். ஸோ அவங்க கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட வரலாறும் நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்படி படிக்கும்போது அதுல வந்து உங்களுக்கு வந்து பிளாட்டண்டா தெரியும் எது வந்து நமக்கான வரலாறு, எது வந்து அவங்களுக்கான வரலாறுன்ற ஒரு வேறுபாடு நமக்கு கிளியரா தெரியும். ஸோ அப்ப வந்து நம்ம வந்து யாரோட எம்பத்தைஸ் பண்ணணும், யாரோட குரல் நம்ம வந்து செவி கொடுக்கணும், எந்த கருத்து வந்து நமக்கானது அப்படின்ற ஒரு
வேறுபாடு வந்து படிக்கவே வந்து தெரிஞ்சிடும். சோ அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு தெளிவா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம யார் பக்கம் நின்று பேசணும், ஒரு விஷயத்தை எழுதும்போது எந்த சைடு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படிக்கும் போதே வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எந்த ஒரு முன்னறிவுமே இல்லாத ஒரு நாட்டுடைய ஒரு வரலாறு எடுத்து படிக்கிறோம்னா கூட, அந்த ஒரு செய்தி நம்ம பார்த்தா கூட, அந்த செய்தியை படிக்கும்போது நம்ம வந்து யாருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால ஆட்டோமேட்டிக்கா கெஸ் பண்ண முடியும். இதுல இவங்க சொன்னது கரெக்டா, அவங்க சொன்னது கரெக்டா, எது வந்து அதிகாரத்துடைய குரல், எது வந்து மக்களுடைய குரல், அது வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும். சோ அந்த ஒரு பேசிக் சென்ஸ் வர்றதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன். சோ அப்படி படிக்கும்போது நம்மளால வந்து நம்மளுடைய லைன் வந்து சூஸ் பண்ண முடியும். சோ அப்படிதான் நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அதுல ஏதாவது ஒன்று இடத்துல தப்பு வந்திருக்கலாம், பட் பெரும்பாலும் எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் இல்லாம உறுதியா வந்து ஒரு தரப்பை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நன்றி 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 தோழர். நன்றி. நன்றி நன்றி அண்ணா. நன்றி சந்தியா தோழர். ஜேகே, நீங்க பேசுறீங்களா? இல்ல, பச்சைக்கிளி அவங்க கொஸ்டின் கேட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, பச்சைக்கிளி பேசுறீங்களா? பேசுறேன். வணக்கம் மருதன் தோழர். வணக்கம். நீங்க நம்ம பேசியிருக்கோம் நேர்லயே. ஹெர் ஸ்டோரிஸ்ல சுத்திட்டு இருப்பேன் நானு. கவனிச்சிருக்கேன்னு தெரியல. நான் வந்துட்டு அரசியல் புரிதலோட ஒரு கரெக்டா சரியான புத்தகம்னு ஒண்ணு கையில கிடைக்கும்னா எனக்கு வந்துட்டு சேக்குவேரா வேண்டும் விடுதலை தான் கிடைச்சது. சோ அது வந்துட்டு நிறைய ஒரு வாழ்க்கைய பாக்குறதோட பெர்ஸ்பெக்டிவே மாத்தி இருக்குன்னுலாம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய ஹாலுசினேஷன்ல இருப்போம். ஆனா வந்துட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்தது, அவரோட எண்ணங்கள், ஒரு நாட்டை ரிஃபார்ம் பண்ணது, அவ்வளவு பெரிய பதவியை வேணான்ட்டு எடுத்துட்டு போனது, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி. அதுக்கப்புறமே வந்துட்டு நிறைய வாசிக்க தூண்டுனதுன்னும் கூட சொல்லலாம். எனக்கு வந்துட்டு ஒரு 2 கேள்வி, ஷார்ட்டாவே முடிச்சிடுறேன். எனக்கு இப்போ நீங்க ஆங்கிலத்துலதான் முதல்ல எழுத ஆரம்பிச்சீங்க இல்லையா? எனக்கு அப்புறம் தமிழுக்கு மாறிட்டீங்க நீங்க. அந்த மொழி ஆளுமை எப்படி ஒரு கைவர பெற்றது? ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு 3 தமிழ் புத்தகம் வாசிக்கிற நேரத்துலதான் நான் ஒரு ஆங்கில புத்தகம் வாசிப்பேன். என்னால அவ்வளவுதான் ஸ்பீடா வாசிக்கவே முடியுது ஒரு வாசகியா. ஆனா எழுத்தாளரா மொத்தமா மொழிய மாத்தி அந்த அந்த ஒரு மொழி ஆளுமை ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலி பவர்ஃபுல்லா இருக்கு உங்களோட ரைட்டிங். அதை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? அண்ணா, நீங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே. ஆக்சுவலா வந்து நான் படிக்க ஆரம்பிச்சது வந்து இங்கிலீஷ் புக்ஸ் தான். சோ முதல்ல நான் படிச்சது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ரசிச்சு படிச்சது வந்து ஐசக் அசிமோவுடைய அறிவியல் கதைகள். அதுதான் நான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப இப்ப ஞாபகத்துல இருக்கிற புக் அதுதான். அதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன புக்ஸ் படிச்சிருக்கலாம், கட்டுரையில படிச்சிருக்கலாம். பட் என்னுடைய மனசுல பதிஞ்சு போன புக் வந்து ஐசக் அசிமோவுடைய ஸ்டோரிஸ். அதுல ஆரம்பிச்சுதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிட்ரேச்சர், ஹிஸ்டரி அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆகி படிக்க ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரியல, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு அந்நிய மொழியா எனக்கு தெரியல. ஒரு காரணம் வந்து நான் ஸ்கூல்ல படிச்சது வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சேன். ஸோ முதல்ல இருந்தே வந்து நான் ஆங்கிலம் வந்து எனக்கு கஷ்டமான மொழியா தெரியல. அதுல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2-3 பேசிக் டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ புக்ஸ் எடுத்துட்டோம்னா, ஒண்ணு வந்து இலக்கியம், அப்புறமா வந்து வாழ்க்கை வரலாறு, இந்த மாதிரியான புத்தகங்கள் பொதுவா வந்து ஓரளவுக்கு எளிமையான நடையில தான் பெரும்பாலும் எழுதுவாங்க. இப்போ அகாடமிக் ரைட்டிங் இருக்கு இல்லையா? இப்போ ஹிஸ்டரியோ இல்லைன்னா வந்து துறை சார்ந்த மற்ற விஷயங்களோ, ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து அகாடமிக் மொழியில தான் இருக்கும். ஸோ அந்த மொழிக்கு தான் வந்து எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் தேவைப்பட்டது. நேரடியா எளிமையா எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாறோ இல்லைன்னா மற்ற நூல்களோ படிக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு பேசிக் இங்கிலீஷ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஈஸியா படிச்சிடலாம். புரியாத வார்த்தைகளை வந்து டிக்ஷனரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகாடமிக் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கேக்குதுங்களா? நல்லாவே ஓகே. அகாடமிக் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அதுல மொழி மட்டும் கிடையாது, அது பிரசன்ட் பண்ற விதம், ஆர்கியூ பண்ற விதம், அப்புறமா வந்து அவங்களுடைய வாக்கிய அமைப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ரொமிலா தாப்பர் பத்தி எழுதியிருக்கேன். ரொமிலா தாப்பருடைய ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து 2 பக்கம் வாசிச்சோம்னா
அது வந்து பியூர் அகடாமிக் ரைட்டிங் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப சேகுவராவுடைய மோட்டார் சைக்கிள் டேரி ஆங்கிலத்துல வந்து மொழியாக்கம் பண்ணப்பட்ட புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க எந்த பக்கத்துல எடுத்து படிச்சாலும் உங்களால உடனடியா வந்து சேகுவராவோட ஒன்றி போக முடியும். சோ இப்ப பிடல் காஸ்ட்ரோவுடைய ஸ்பீச்சஸ் எடுத்து பார்த்தோம்னா அதுல உள்ள எக்கனாமிக்ஸ் பத்தி அவர் பேசியிருக்கிற விஷயமோ இல்ல கியூபா அரசியலை பத்தி அவர் பேசியிருக்கிற விஷயமோ நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவருடைய பிரசன்டேஷன் என்ன, அவருடைய பார்வை என்னங்கிறது வந்து அவருடைய ஆங்கில மொழிபெயர்க்கப்பட்ட ஸ்பீச்ல இருந்து ஈஸியா நம்ம கத்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். பட் இப்போ கோசாம்பியோடைய ஒரு புக் எடுத்து படிக்கிறோம்னா விபிலா தாப்பரை படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான புக்ஸ் படிக்கும்போது நமக்கு வந்து அது ஆங்கிலத்துல தான் எழுதப்பட்டிருந்தாலும் அதோடைய மெத்தடாலஜி எல்லாம் வேற. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சது நேரடியான எளிய ஆங்கில புத்தகங்களை. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இந்த மாதிரி அகடமிக் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். இப்பவும் வந்து உண்மையை சொல்லணும்னா அகடமிக் புக்ஸை வந்து ஜாலியா நம்ம ட்ரெயின்ல கொண்டு போய் நம்ம படிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணாது. ஒரு டால்ஸ்டாய் எடுத்துட்டு போய் படிக்கலாம். கட் ஆயிடுச்சு தோழர். ஹலோ 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 இப்ப கேக்குதுங்க. இப்ப கேக்குதா என்னன்னு தெரியல, நடுவுல பிரச்சனை. சோ அந்த ஒரு அகடமிக் புத்தகங்கள்ல மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மொழி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆங்கிலம் வந்து ஒரு பெரிய தடையா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பிச்சது உண்மை. ஆனா பிறகு வந்து நான் ஆங்கிலத்தில் எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னால வந்து பைலிங்குவலா ஒரே நேரத்துல இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயும் எழுத முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. நம்ம சிந்திக்கிறது தமிழ்ல, அப்புறமா வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறதும் வந்து அதே மொழியில இருந்தா இன்னும் நெருக்கமா இருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து நம்மளால வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை அதிகமா. நம்ம என்ன சொல்ல வரமோ, என் மனசுல என்ன ஒரு விஷயம் நமக்கு மனசுல தோணுதோ அதை வந்து நேரடியாகவும் சிம்பிளாவும் எழுதுறதுக்கு வந்து நம்ம தாய்மொழி தான் சிறந்தது அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்கிலீஷ்ல வந்து வாசிப்புக்கு மட்டுமான ஒரு மொழியா ஆங்கிலத்தையும் எழுதுறதுக்கான மொழியா தமிழையும் நான் பிரிச்சுக்கிட்டேன். ஆரம்பத்திலேயே நான் அந்த முடிவை எடுத்து பிரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் நான் அதை மாத்திக்கல. இப்பவும் நான் அதிகமா படிக்கிறது ஆங்கிலத்துல தான். என்னுடைய மெட்டீரியல்ஸ், ரெஃபரன்சஸ், ஹிஸ்டரியோ பாலிடிக்ஸோ எதுவா இருந்தாலும் வாசிப்புக்கான புத்தகங்கள் வந்து எனக்கு பெரும்பாலும் ஆங்கிலத்துல தான் கிடைக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து எழுதும்போது நான் தமிழ்ல எழுதுறேன். நன்றி தோழர். இன்னொரு கேள்வி என்னன்னா, யூ ஆர் நோன் ஃபார் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். உங்களோட எழுத்துக்கள்ல இலையோட நகைச்சுவையா இருக்கட்டும், நீங்க பேசுறப்ப அந்த இடமே சுத்தி கலகலன்னு இருக்கிறதா இருக்கட்டும், ஹவ் யூ கெட் தட் மோட்டிவேஷன்? லைக் எந்த சிச்சுவேஷன் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒரு சில டைம்லாம் காணாம போயிடுது. ஒரு சில காலகட்டத்துல எல்லாம் எங்களுக்கே ஸ்ட்ரெஸ்ல காணாம போயிடுது. சோ எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு நகைச்சுவை உணர்வோட, ஒரு மோட்டிவேஷனோட? அது சொல்ல முடியுமானே தெரியல. ஐ திங்க் அது வந்து ஒரு கேரக்டரோடைய ஒரு பகுதி தான் நினைக்கிறேன் நானு. தனியா வந்து அந்த மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ண முடியுமான்றது தெரியல. நகைச்சுவை உணவுன்றது இப்போ நம்ம ஆஸ்கார் வைல்டு படிக்கும் போதோ இல்லைன்னா வந்து மார்க் ட்வைன் படிக்கும் போதோ அதுக்கு வந்து ஒரு கிண்டலோடவும் அங்கத்தோடும் தானே எழுதிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ ஐ திங்க் என்னுடைய நீங்க சொல்றது வந்து நான் புக்ஸ் மூலமா தான் அதுவும் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் கிண்டல் பண்றதோ இல்லைன்னா கொஞ்சம் ஜாலியா பேசுறதோ இல்லைன்னா ஒரு எதிர்பாராத ஒரு வார்த்தையை வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து நம்ம திடீர்னு அறிமுகப்படுத்தும் போது அது வந்து ஒரு புண்ணையை வரவழைக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ வழக்கமா நம்ம இந்த ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சு இப்படிதான் முடிப்பாங்கன்னு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து வேற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கொடுக்கும்போது இதுனா இந்த இடத்துல எப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு புன்முருளை வரவழைக்கும். ஸோ குழந்தைகளுக்கு எழுத இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு எழுத இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நான் வந்து சில சமயம் வந்து கொண்டு வருவேன். பட் எல்லா கான்டெக்ட்லயும் இல்ல, எதெல்லாம் பொருத்தமா இருக்கோ அதுல மட்டும். நன்றி நன்றி தோழர். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியாவணும், நாங்க ஒரு வாரம் அடுத்த புத்தகத்துக்கும் இதுக்கும் கேப் இருக்குன்னு உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். எந்த புக்கை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் மறுபடியும் சேகுவேராவை எடுங்க, வேண்டும் விடுதலை எடுங்க, வாசிப்போம் அப்படின்னு. அந்த ஒரு வாரமும் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நாங்க ஒருத்தரும் எங்களை நாங்களே சேவா உணர்ந்தோம். ஒரு ரீரீட் அப்போ எனக்கு அப்பதான் புரிஞ்சது, நம்ம முதல் தடவை வாசிச்சப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது, ரீரீட் பண்றப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. நீங்க எல்லா இடத்துலயும் அந்த வாசிப்ப ரொம்ப
எம்பசைஸ் பண்ணி சொல்றதையும் நான் கவனிச்சிருக்கேன். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு தேங்க்யூ ஃபார் ஆல் த வண்டர்ஃபுல் புக்ஸ் யூ ஹேவ் கிவன் அஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்த தோழருக்கு போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா டீல ஒரு கேள்வி, அந்த கேள்வி நான் கேட்டுறேன், அது நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த தோழர்கிட்ட போறோம். ஆக்சுவலா தேவதைகள் சூனியக்காரிகள் அட்டை படத்தை யாரு வடிவமைச்சாங்க, அது எப்படி அது இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா பொதுவா வந்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த அட்டை படம் ரொம்ப நுட்பமானதா இருக்கு, அது ஏதோ ஒரு மீனிங் சொல்ல வருது, ரொம்ப டீடைல்டா, அதனால அந்த கவர் அது வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ணுது. அதனால அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கேள்வி கேட்கறாங்க. ஓகே, இந்த முடிவை எடுத்தது வந்து ஹிஸ்டோரிஸ் எடிட்டரும் அங்க உள்ள நண்பர்களும் தான். ஏன்னா பொதுவா வந்து புத்தகத்தை ரெண்டு வகையான அட்டைகள் தான் போடுவாங்க. ஒண்ணு வந்து ரெடிமேடா இருக்கிற ஷட்டர் ஸ்டாக் பராணி இமேஜஸ்ல இருந்து எடுக்கிற புகைப்படங்கள், ரெண்டாவது வந்து ஓவியங்களை வரைய வச்சு வாங்கி அட்டைப்படமா போடுறது. என்னுடைய பெரும்பாலான புத்தகங்களுக்கு வந்து இப்ப ஆக்சுவலா ஒரு வாழ்க்கை வரலாறுன்றதுனால, அரசியல் இல்ல வரலாறுன்னு சொல்றதுனால Can't hear. அண்ணா கேக்கலண்ணா, பிரேக் ஆயிடுச்சு மறுபடியும். கேக்கல. அண்ணா நீங்க பேசுறது கேக்கல. இப்ப கேக்குதா? இப்போ கேக்குது. ஓகே, ஏதோ நெட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கான்னு தெரியல, நான் சத்தமா பேசுறேன். இந்த தேவதைகள் புத்தகத்துக்கான அட்டைப்படத்தை வந்து எந்த மாதிரி அட்டைப்படம் சரியா இருக்கும்னு முடிவு பண்ணது வந்து ஹிஸ்டோரிஸ் பதிப்பகம். கேக்குதா? கேக்குது. அங்க உள்ள பதிப்பாளர்களும் அங்க உள்ள நண்பர்களும் வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து வரைய வச்சு வாங்குறதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. அப்ப வந்து ரோஹிணி ஒருத்தருக்காங்க, ரோஹிணி மணின்னு நினைக்கிறேன் ஃபுல் பேர் அவங்களது. காலேஜோடுக்கு நிறைய ரேப்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து கிரியேட்டிவாவும் என்ன சப்ஜெக்ட் சொல்ல வரமோ அந்த சப்ஜெக்டுடைய இதய பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து சரியா கேப்சர் பண்றதுல வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ பெருமாள் முருகனுடைய பல புத்தகங்களுக்கு அவங்களுடைய அட்டைப்படங்கள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்குக்கு வந்து அந்த அட்டைப்படத்துடைய அந்த புத்தகத்துடைய சாரம் வந்து பெண்ணியம். ஸோ பெண்களுடைய வரலாறை வந்து பல்வேறு மித்தாலஜில இருந்து, ஹிஸ்டரியில இருந்து, பல்வேறு துறைகள்ல இருந்து ஒரு பார்வையை வந்து கொடுக்கறது மூலமா பெண்ணியத்தை வந்து சொல்ற ஒரு புத்தகம் அது. ஸோ இந்த புக்குக்கு வந்து அடிப்படையில பெண் பத்தின கருத்து வந்து திணிக்கப்படுவது தானே தவிர பிறக்கும் போதே ஒரு கருத்து உருவாவதில்லை. சமூகம் தான் ஒரு கருத்தை திணிக்குது, யாரு ஆண் யாரு பெண், எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ அப்ப வந்து ஒரு குழந்தை வந்து பிளாங்க் ஸ்லேட்டா பிறக்குது, அதன் பிறகு வந்து கருத்துக்கள் எல்லாம் மேல திணிக்கப்படுது. சோ அந்த கருத்தை தான் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க அந்த அட்டைப்படத்துல. சோ எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுசஸ் வந்து அந்த ஒரு பெண் உருவம் வந்து கொடையை வச்சு தடுக்கிற மாதிரியும் அந்த இன்ஃபுளுசஸ் வராத மாதிரி. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு இன்டர்பிரேஷன் தான். இந்த மாதிரியான புத்தகத்துக்கு இந்த மாதிரியான ஓவியத்தை வந்து பல்வேறு கோணங்கள்ல இருந்து பார்க்க முடியும். பட் நான் பார்த்த பார்வை வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுசஸ் தடுக்கக்கூடிய ஒரு பெண் சுயமா நின்றுட்டு இருக்காங்க, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நான் அதை பார்த்தேன். ஸோ இந்த புத்தகத்துக்கு நான் என்னுடைய பல புத்தகங்களுக்கு இந்த மாதிரி பெரும்பாலான புத்தகங்களுக்கு வந்து ஓவியம் வந்து வைக்கப்பட்டதில்லை. ஸோ அந்த வகையில இந்த புக்குடைய சிறப்பு அம்சம் வந்து ரோகிணியுடைய படம் நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. ராம் தோழர், நீங்க கை வச்சிருக்கீங்க, நீங்க பேசுறீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய புத்தகம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஐயா. ஆனா உங்க புத்தகத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா, டாப் டு பாட்டன் வந்துட்டு ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா துளி கூட அயற்சியும் ஒரு சோர்வோ துளி கூட வராது. ரொம்ப உங்க எழுத்துக்கள் வந்து அவ்வளோ ஒரு நேர்மையா நேர்த்தியா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா,
அந்த மால்கம் எக்ஸ பத்தி நீங்க எழுதின புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எனக்கு மனசளவுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு புத்தகம் எனக்கு மாறிடுச்சுங்க. ஏன்னா அந்த மால்கம் எக்ஸ் பிறந்ததுல இருந்தே வந்துட்டு நிறைய கொடுமைகள் அனுபவிச்சு சின்ன சின்ன சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு அப்புறம் ஒரு புத்தக வாசிப்பின் மூலமா அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு தலைவரா பரிணமிச்சு வராரு அப்படின்ற அந்த அந்த ஒரு உதாரணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹிட்லரின் வதை முகாம்கள் அப்படின்ட்டு அந்த புத்தகம் வாசிக்கும் போது எங்களுக்கு அதை கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது சிலருக்கு வந்து ஒரு மாதிரி வாந்தி வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ரொம்ப மனசளவு ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த புத்தகங்கள் வந்து கேட்கும் போது. ஜே.கே. தோழர் ஸ்பேஸ்ல கேட்டது. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, அது கேட்கும் போதே எங்களுக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு இதை ஏற்படுத்துது. நீங்க அதை படிச்சு எழுதும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விங்கய்யா. அப்புறம் இப்போ வந்து ஹிட்லர் உங்க முன்னால் நின்னார் அப்படின்னா நீங்க அவரை பார்த்து என்ன கேட்பீங்க? நன்றிங்கய்யா. நன்றி. முதல் கேள்விக்கான பதில் வந்து கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே ஓகே கேக்குதுங்கய்யா. கேக்குதான், கேட்டது மட்டும்தான் கேட்டுச்சு. மருதன் தோழர் இருக்கீங்களா? கேட்கல. ஐயா எதுவும் கேட்கலங்க ஐயா. ஹலோ, இப்ப கேக்குதா? ஓகே ஓகே. வதே முகாமை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் ஹிஸ்டரின்னு நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும் போது வதே முகாமுடைய நிழல் வந்து எப்பயுமே அதுல வந்து அழுத்தமா பதிஞ்சிருக்கும். யூரோப்பியன் ஹிஸ்டரி படிச்சாலும் சரி, இல்ல வந்து ஏஷியன் ஹிஸ்டரி படிச்சாலும் சரி, ஹாலோகாஸ்ட் பத்தின ரெஃபரன்சஸ் வந்து பல இடங்கள்ல வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். நம்ம அரசியல் செய்திகள் படிச்சா கூட அதுல வந்து இன அழிப்பு, அப்புறமா வந்து இன சுத்திகரிப்பு, இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நினைவுகள் வந்து வதே முகாம் மேல போயிடும். சோ நான் வந்து ஆக்சுவலா வந்து வதே முகாம் வந்து தனியா எடுத்து படிக்கணும்னு எனக்கு வந்து முதல்ல இருந்தே எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ஏன்னா அது உள்ள ஒரு இருண்ட உலகம் மாதிரி, அது உள்ள போயிட்டோம்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வதே முகாமுடைய வரலாறுக்கு உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து மற்ற விஷயங்கள் அவங்களால பார்க்கவே முடியாமலாம் வந்து ஆயிருக்கு. ஏன்னா அந்த துறையே வந்து ரொம்ப பெரிய துறை. ஏராளமான மெமோயர்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல இருந்து வெளியில வந்தவங்க, அதுல இன்வால்வ் ஆனவங்க, அதை பத்தின ஆராய்ச்சி செஞ்சவங்க. இப்படி வதே முகாம் வந்து நவீன வரலாற்றுல வந்து அதிகம்